ஆக்சுவலாக ஒர்க் பண்ணி படிக்கிறவங்க, வீட்டில் இருந்து ஹவுஸ் ஒய்ஃபு, இவங்களாம் வந்து ஒரு வாட்டி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ஹெட்செட்டில் இல்லைனா ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு 6th to 12th வரைக்கும் இருக்க எல்லா பாலிடிக்ஸும் கவர் ஆகிடும். கொஷின் ஆன்சர் அந்த கண்டென்ட்டு. ஜேஷ்வர் டீச்சிங் யூடியூப்பில் நிறைய நான் வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவரது எல்லாமே 6 hours அதுமாரி இருக்கும், 4 hours மேலே. அவரது எல்லாமே நல்லாயிருக்கும் கண்டென்ட்டு. அவர்கிட்ட வாங்கின புக்கு தான், நீங்களும் வேணால் வாங்கிக்கோங்க. அவர் நம்பர் வந்து இருக்கும், நீங்கள் ஜேஷ்வா யூடியூப்னு போட்டாலே வரும். அதில் உங்களுக்கு அவரோட ஆப்ஸ் இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனால் பட் நீங்கள் எக்ஸாம் போகும்போது சப்போஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கல, இது ஒரு வாட்டி ரீகால் படிக்க டைம் இல்லைனமோ இந்த வீடியோ வந்து ஒரு வாட்டி அட்லீஸ்ட் கேட்டாலோ பார்த்தாலோ உங்களுக்கு எல்லாமே ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். நான் கண்டென்ட் படிக்கிறேன் பாருங்கள். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்லாமல் வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும். முதலாவதாக சமூக சிறப்புரிமை இல்லாததும், இரண்டாவதாக பொதுவான வாய்ப்புகள் அனைவருக்கும் வழங்கப்படுவதும் ஆகும். இக்கூற்றை கூறியவர் யாருன்னா பேராசிரியர் லாஸ்கி. இப்போ நெக்ஸ்ட்டு, அனைத்து குடிமக்களும் டேஷ் உரிமைகளையே அடைதல் வேண்டும் என்பது குடிமை சமத்துவம் ஆகும். ஆன்சர் வந்து குடியியல். சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதுரைத்தவர் யாருன்னா ஏவி டைசி. சட்டத்தின் ஆட்சி என்ற கோட்பாடு உள்ள நாடு எதுனா இந்தியா, இங்கிலாந்து. நெக்ஸ்ட்டு, அரசியல் சமத்துவம் வந்து வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. நெக்ஸ்ட் கொஷின், டேஷ் ஆண்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டதுன்னா எந்த ஆண்டுனா 1951 to 1952. சுவிட்சர்லாந்து நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1971. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் டேஷ் சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதுன்னா 50%. ஐக்கிய நாடுகள் சபை 2017 ஆண்டின் நிலையான மேம்பாட்டுக்கான 17 குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் என்பது டேஷ் ஆக குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா 5ஆவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் விதி வந்து 14. பாகுபாட்டை தடை செய்யும் விதி வந்து 15. பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சமம் என கூறும் விதி வந்து 16. தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் விதி வந்து 17. பட்டங்களை அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் விதி வந்து 18. சமத்துவத்தை பற்றி கூறும் விதி வந்து 14 to 18. சமத்துவம் மற்றும் நீதி என்பது டேஷ் தூண்களாகும்னா மக்களாட்சி தூண்கள். இப்போ நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின் பார்ப்போம். பின் வருவற்றில் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லைனா பணக்காரர்கள் மற்றும் ஏழைகள் இடையில் சமத்துவமின்மைகளை காட்டுதல். நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. நெக்ஸ்ட், இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்படும் வயது வந்து 18. சாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை டேஷ்னா ஆன்சர் வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. இப்போ சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட ஆண்டு என்னன்னா 1971. இப்போ நெக்ஸ்ட்டு 7th புக்கில் பருவ 1ல் வந்து அரசியல் கட்சிகள் சொல்கிற பாடப்பகுதி. அதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்தியா டேஷ் ஆண்டு மக்களாட்சி நாடானதுன்னு கேட்குறாங்க. 1950. அரசியல் கட்சியின் 3 அடிப்படை அங்கங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள். நெக்ஸ்ட், மக்களாட்சியின் முதுகெலும்பு என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் கட்சிகள் என்பவை தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட டேஷ் அமைப்பாகும்னா தனி மனிதர்கள். அரசியல் கட்சிகள் குடிமக்களுக்கு டேஷுக்கும் இடையே பாலமாக சேவை செய்கின்றனர்னா கொள்கை வகுப்பாளர்கள். ஒரு கட்சி முறை நடைபெறும் நாடு எதுனா சீனா, வடகொரியா, கியூபா. இரு கட்சி முறை நடைபெறும் நாடு எதுனா பிரிட்டன், அமெரிக்கா. பல கட்சி முறை நடைபெறும் நாடு எதுனா இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் டேஷ் ஆணையத்தில் பதிவு கொள்ளுதல் வேண்டும்னா தேர்தல் ஆணையம்.
இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லி. இந்தியாவில் கட்சிகள் டேஷ் படிநிலைகளில் அமைந்துள்ளதுன்னா 3 படிநிலை. அதில் ஃபஸ்ட்டு தேசிய கட்சிகள், அப்புறம் மாநில கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். நெக்ஸ்ட்டு ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட மக்களவை தேர்தல்களில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல்களில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. எவ்வளோ சதவீதம்னா 6% வாக்குகள். ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்கள் டேஷ் மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்கன்னா 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட இந்திய நடைபெற்ற மக்களவை தேர்தல்களின் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் டேஷ் தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்னா 2% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைந்தபட்சம் டேஷ் சதவீத வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும்னா 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தல்களில் குறைந்தபட்சம் டேஷ் தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும்னா 2 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இப்போ ஒரு அரசியல் கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட பேரவைகளில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் டேஷ் தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும்னா 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். நெக்ஸ்ட்டு டேஷ் வேட்பாளர் எந்த கட்சியிலும் சேராமல் தானாக தேர்தலில் போட்டியிடுவார்னா சுயேட்சை. டேஷ் ஆல் அரசியல் கட்சிகளுக்கு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படுகிறதுனா தேர்தல் ஆணையத்தால் தான் சின்னம் ஒதுக்கப்படுகிறது. ஒதுக்கப்பட்ட சின்னம் டேஷ் கட்சிகளுக்கு வழங்கப்படுகிறதுனா அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள். ஒதுக்கப்படாத சின்னம் டேஷ் கட்சிகளுக்கு வழங்கப்படுகிறதுனா அங்கீகரிக்கப்படாத கட்சிகள். இப்போ தேர்தல் சின்னங்கள் ஆணை இயற்றப்பட்ட ஆண்டு 1968. தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கைகளில் தேர்வு பெற்று இருப்பின் அக்கட்சி டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா பெரும்பான்மை பெற்ற கட்சி. டேஷ் பெற்ற கட்சி அரசாங்கத்தையே அமைத்து ஆட்சி நடத்துகிறதுனா பெரும்பான்மை பெற்று ஆட்சி நடத்துகிறது. தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிகளுக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கைகளில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி டேஷ் அழைக்கப்படுகிறதுனா எதிர்கட்சி. எதிர்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தை கொண்டிருப்பார்னா கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். டேஷ் சின்னங்களையே அரசியல் கட்சிகளுக்கு வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளதுன்னா விலங்குகளையும் வழங்குவது நிறுத்தியுள்ளது. ஆனால் யானை சிங்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா விலங்குகள் சின்னங்களில் டேஷ் சின்னங்கள் மட்டுமே விதிவிலக்காக வழங்கப்பட்டுள்ளதுன்னா யானை சிங்கம். இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் எதுனா தேசிய கட்சிகள். ஒரு மாநிலத்துக்குள் நடைபெறும் பல தேர்தல்களில் போட்டியிடும் கட்சிகள் மாநில கட்சிகள். டேஷ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இந்தியா முழுவதும் வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாததுனா தேசிய கட்சி. என்ன சொல்கிறாங்கன்னா டேஷ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் இந்தியா முழுவதும் வேறு யாருக்கும் ஒதுக்கப்படாதுன்னா, ஏன்னா தேசிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது இந்தியா முழுவதும் எங்கேயும் கொடுக்க முடியாது இல்லையா, ஏன்னா தேசிய எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க இருப்பாங்க. இப்போ ஸ்டேட்டில் இருக்க கட்சி இன்னொரு ஸ்டேட் வேறு ஸ்டேட்டுக்கு கூட கொடுக்கலான்னு ஒரு அவைலபிள் மாரி மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் அந்த கட்சியின் மாநிலத்தை தவிர வேறு மாநிலத்துக்குள் உள்ள கட்சிகளுக்கு அதே சின்னம் வழங்கப்படும்னா மாநில கட்சி. அதான் என்ன சொல்கிறாங்கன்னா தேசிய கட்சிக்கு ஒதுக்கின சின்னம் மற்ற மாநிலத்துக்கு கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன்னா தேசியம் எல்லா ஸ்டேட்லேயும் அவங்க போட்டியிடுவாங்க. அதே மாநில கட்சினா அந்த ஸ்டேட்டில் மட்டும் போட்டியிடுவாங்க. அதனால் அந்த ஸ்டேட் வேறு ஸ்டேட்டு கூட அதேமாரி சின்னம் ஓரியண்டாக கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு புக்கு பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இரு கட்சி முறை என்பது டேஷ்னா 2 கட்சிகள் அரசாங்கத்தை நடத்துவது. இந்தியாவில் காணப்படும் கட்சி முறை என்ன சொல்கிறாங்கன்னா பல கட்சி முறை. அரசியல் கட்சிகளை அங்கீகரிக்கும் அமைப்பு தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகள் பொதுவாக டேஷ் அடிப்படையில் தோற்றுவிக்கப்படுகின்றன பொது நலன். ஒரு கட்சி முறை நடைமுறையில் உள்ள நாடு எதுனா சீனா. மக்களாட்சியின் முதுகெலும்பாக திகழ்வது என்னன்னா அரசியல் கட்சிகள்.
நமது நாட்டின் ஒவ்வொரு கட்சியும் டேஷ் என்ற அமைப்பில் பதிவு செய்தல் வேண்டும்னா இந்திய தேர்தல் ஆணையம். அரசியல் கட்சிகள் டேஷ் மற்றும் டேஷுகளுக்கு இடையே பாலமாக செயல்படுகின்றன. குடிமக்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்கள். யாருன்னா அரசியல் கட்சிகள் குடிமக்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களுக்கு இடையே பாலமாக செயல்படுகின்றன. ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஷ் அரசியல் கட்சி தேர்தல்களில் தாங்கள் விரும்பும் சின்னங்கள் போட்டியிட இயலாதுன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனால் டேஷ் அரசியல் கட்சி தேர்தல்களில் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் போட்டியிட இயலாதுன்னா அங்கீகரிக்கப்படாத கட்சி சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் டேஷ் அந்தஸ்தில் இருப்பார்னா கேபினெட் அமைச்சர். நெக்ஸ்ட்டு 7th புக்லேயே பாடம் மாநில அரசு கொடுத்துருக்காங்க, படிக்கிறேன். ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைவர் செயலகம் அமைந்துள்ள இடம் எதுனா புனித ஜார்ஜ் கோட்டை. இந்திய நாட்டில் டேஷ் மாநிலங்கள் உள்ளதுன்னா 28 மாநிலங்கள். இந்திய நாட்டில் டேஷ் யூனியன் பிரதேசங்கள் உள்ளதுன்னா 8 யூனியன் பிரதேசங்கள் உள்ளது. இந்திய நாட்டின் தலைநகரம் புதுடெல்லி. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கிடையே அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டு செயல்படுவதையே டேஷ் என்கின்றோம்னா கூட்டாட்சி முறை. இந்திய நாடு டேஷ் மக்களாட்சி அமைப்பை கொண்டுள்ளதுன்னா நாடாளுமன்றம். மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பவர்கள் யாருன்னா மக்கள். தேர்தலுக்காக நம் நாடு டேஷை பொறுத்து பல தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றனர். மக்கள் தொகை எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா, இப்போ 10,000 அந்த மக்கள் தொகை வச்சு நகராட்சி ஊராட்சி அப்படி சொல்லிட்டு மாநகராட்சிக்கு 10 லட்சம் எத்தனை அந்தமாரி வச்சு டிவைட் பண்ணி பிரிப்பாங்க. 10,000 1,00,000 அதுமாரி டிவைட் பண்ணி பிரிப்பாங்க. அதை தான் மக்கள் தொகை வச்சு பிரிப்பது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்தல்களை நடத்துவதும் அவற்றை கண்காணிப்பதும் டேஷின் பணியாகும்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குது, மாநில தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் நம்ம எம்எல்ஏ எல்லா தேர்தலையும் நடத்துவாங்க. ஊராட்சி தேர்தல் மாநில தேர்தல் மட்டும் நடத்துவாங்க. ஆளுநர் எந்த கட்சியின் தலைவரையே அழைத்து மாநில அரசாங்கத்தை அமைக்குமாறு அழைப்பு விடுப்பார்னா பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சி. பெரும்பான்மை கட்சிகளுக்கு அடுத்த நிலையில் எந்த கட்சி அதிக உறுப்பினர்களை உள்ளவரோ அவர்களை கொண்டு சட்டமன்றத்தின் டேஷ் கட்சி உருவாக்குகின்றன எதிர்கட்சி. ஆளுநர் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட ஆளுங்கட்சியின் தலைவரை டேஷாக நியமிப்பார்னா முதலமைச்சர். ஆளுநருடன் முதலமைச்சர் ஆலோசித்து தம் கட்சியின் உறுப்பினர்களை கொண்டு டேஷை உருவாக்குவார்னா அமைச்சரவை. மாநில ஆளுநர் ஆவதற்கு நிறைவடைந்திருக்க வேண்டிய வயது எவ்வளோனா 35. மாநில முதலமைச்சர் ஆவதற்கு நிறைவடைந்திருக்க வேண்டிய வயது 25. மாநில சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு நிறைவடைந்திருக்க வேண்டிய வயது 30. மாநில டேஷ் உறுப்பினர்களின் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லைனா சட்ட மேலவை. மாநில டேஷ் உறுப்பினர்கள் நம்ம தமிழ்நாட்டிலான சட்ட மேலவை கிடையாது, சட்டப்பேரவை தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு மாநில டேஷ் உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்னா சட்டப்பேரவை. மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் டேஷ் அவையை கொண்டுள்ளதுன்னா ஓர் சட்டப்பேரவை. ஏன்னா ஈரவை மொத்தம் 6 ஸ்டேட்டில் மட்டும் ஈரவை உண்டு, நம்ம தமிழ்நாட்டில் ஓர் அவை தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் சட்டமன்ற மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு 1986 நவம்பர் 1. 1986 நவம்பர் 1. மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் யாருன்னா ஆளுநர்.
மாநில நிர்வாகத் தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநில நிர்வாகத்துறையின் தலைவர் ஆளுநர். மாநிலத்தின் அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யாருன்னா ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். நெக்ஸ்ட்டு, மாநில தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். இப்போ மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் நியமனம் செய்பவர் யாருன்னா ஆளுநர். மாநிலத்தின் பெயரளவு தலைவர் யாருன்னா ஆளுநர். மாநிலத்தின் உண்மையான தலைவர் யாருன்னா முதலமைச்சர். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறைகளிலும் கூட்டாகவும் டேஷுக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளார்னா மாநில சட்ட சபை. என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சர்கள் தனிப்பட்ட முறைகளையும் கூட்டாகவும் டேஷுக்கு பொறுப்புடையவர்களாக உள்ளனர்னா மாநில சட்டசபை. என்ன மாநில அரசாங்கத்தின் 3 பிரிவுகள். என்ன பிரிவுனா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம்னா நம்ம எம்எல்ஏ சொல்கிறோம் இல்லையா, நிர்வாகத்துறைனா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நீதித்துறைனா கோர்ட் ஜட்ஜ். ஓகே. மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பாக இருப்பது எதுனா உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றம் சென்னையில் இருக்கு இல்லையா, உச்ச நீதிமன்றம்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட், உயர் நீதிமன்றம் தலைமை நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெறும் வயது வந்து 62. இப்போ பாடப்புத்தகத்தோட பேக் சைடில் இருக்க புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். புத்தகத்தின் வினாக்கள். மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது என்னன்னா 25. மாநில சட்டமன்றத்தின் வயது அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து 25. இந்தியாவில் ஏஜ் அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 25 ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை வந்து 28. மாநில அரசு என்பது என்ன சொல்கிறாங்கன்னா மாநிலத்தின் துறைகள் மற்றும் சட்டமன்றம் சொல்கிறாங்க. மாநிலத்தின் அரசு என்பது என்ன சொல்கிறாங்கன்னா மாநில அரசின் துறைகள் மற்றும் சட்டமன்றம். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யாருன்னா ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களையே நியமிப்பவர் யாருன்னா ஆளுநர். இப்போ முதலமைச்சர் என்பவர் டேஷ் பெரும்பான்மை கட்சியின் தலைவர்னா முதலமைச்சர் என்பவர் யாருன்னா பெரும்பான்மை கட்சியின் தலைவர். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. டேஷால் ஆளுநர் நியமிக்கப்படுகின்றார்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் டேஷாக நியமிக்கப்படுகின்றார்னா முதலமைச்சராக நியமிக்கப்படுகின்றார். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா உயர் நீதிமன்றம். மாநிலத்தில் உச்ச நீதிமன்றம் தான் என்னது உச்சபட்சம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சமஉ என்பதன் விரிவாக்கம் என்னன்னா சட்டமன்ற உறுப்பினர். சமஉனா விரிவாக்கம் வந்து சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுவர் டேஷ் ஆவார்னா சட்டப்பேரவை உறுப்பினர். என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் டேஷ் ஆவார்னா சட்டப்பேரவை உறுப்பினர். மக்கள் ஓட்டு போடுறாங்க இல்லையா, இது வந்து சட்டப்பேரவை. சட்ட மேலவைனா வாக்காளர்கள் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இது வந்து அவங்க குவாலிஃபிகேஷன் வச்சு எடுப்பாங்க. இது நெக்ஸ்ட்டு, சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சிகளை சாராதவராக இருப்பின் டேஷ் என்று அழைக்கப்படுவார்னா எதிர்கட்சி. இப்போ நெக்ஸ்ட்டு, சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க படிக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர்னா சட்டமன்றம், ஆளுநர்னா மாநிலத்தின் தலைவர், முதலமைச்சர்னா பெரும்பான்மை கட்சியின் தலைவர், யூனியன் பிரதேசனா 8, புனித ஜார்ஜ் கோட்டைனா தலைமை செயலகம். நெக்ஸ்ட் பாடத்தோட தலைப்பு வந்து பெண்கள் மேம்பாடு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 7th புக்கில் படிக்கிறேன். நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை. அது நமது மகன்களை போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் அப்படின்னு கூறியவர் யாருன்னா பாராக் ஒபாமா அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி கூறியிருக்கார் அப்படின்னு. இன்னொரு படிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா
நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கைகளில் இல்லை. அது நமது மக்களவை போல் பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளில் உள்ளது. அவர்களே இவ்வுலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர். இக்கூற்றை கூறியவர் யாருன்னா பாராக் ஒபாமா, அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க. கல்வி பெற்ற தாய்மார்களின் குழந்தைகள் கல்வி அறிவு பெறாத தாய்மார்களின் குழந்தைகளை ஒப்பிடுகையில் டேஷ் மடங்கு அதிகரித்து 5 வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது என்று ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான கல்வி முனைப்பு நிறுவனம் பரிந்துரைத்துள்ளதுன்னா 2 மடங்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி பெற்ற தாய்மார்களுக்கும் கல்வி பெறாத தாய்மார்களுக்கும் பிறந்த குழந்தைங்களுடைய மடங்கு என்னன்னா, குழந்தைகளின் ஒப்பிடுகையில் டேஷ் மடங்கு அதிகரித்து வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளது. எவ்வளோனா 2 மடங்கு சொல்கிறாங்க. 2 மடங்கு அதிகரித்து 5 வயதுக்கு மேல் வாழ. ஓகே, நெக்ஸ்ட்டு யுனெஸ்கோ கூற்றின்படி ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் டேஷ் சதவிகிதம் வரை அதிகரிக்கும்னா 20% அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக டேஷ் சதவீதம் அதிகரிக்கின்றதுன்னா 3% சொல்கிறாங்க. 10% படித்தாலே அவங்களுக்கு சதவிகிதம் சராசரி உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியில் 3% அதிகரிக்குது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு முதல் பெண்கள் பள்ளி அந்த பெண்கள் பள்ளியில் முதல் ஆசிரியர் யாருன்னா சாவித்ரிபாய் புலே. நிறைய படிச்சிருக்கோம் இவங்களை பற்றி. சாவித்ரிபாய் ஜோதிராவ் புலே இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளிகளை தொடங்கிய ஆண்டு 1848. உலகின் முதல் பெண் பிரதமர் யாருன்னா சிரியாஹோ பட்டாரா சிரிமாவோ பட்டாரா நாயக்கா எங்கே இருக்குன்னா இலங்கை சொல்கிறாங்க. உலகின் முதல் பெண் பிரதமர். நெக்ஸ்ட்டு உலகின் முதல் பெண் விண்வெளி வீரர் யாருன்னா வாலென்டினா தெரேஷ்கோவா. இது எங்கன்னா சோவியத் ஒன்றியம் சொல்கிறாங்க நாடு. நெக்ஸ்ட்டு உலகின் எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் டேஷ் யாருன்னா ஜஸ்கோ தாபே ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு உலகின் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற முதல் பெண் யாருன்னா சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. சார்லோட் கூப்பர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட்டு முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷ்காவே டேஷ் ஆண்டில் 5 மாணவிகளுடன் புனேவில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். எந்த ஆண்டுனா 1916. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகரிஷ்காவே 1916 ஆண்டில் 5 மாணவிகளுடன் புனேவில் SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். நெக்ஸ்ட்டு மத்திய அமைச்சர்களின் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். மத்திய அமைச்சரவையில் பதவி வகித்த முதல் பெண் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். நெக்ஸ்ட்டு மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவிகளை வகித்த முதல் பெண் யாருன்னா சுஷ்மா சுவராஜ். நெக்ஸ்ட்டு மாநிலத்தின் இளம் வயது அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் டேஷ் வயதில் ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார்னா 25 வயதில் ஹரியானா அமைச்சரவையில் அமைச்சரானார். நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். எந்த ஆண்டுனா 1953. என்ன சொல்கிறாங்கன்னா
ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். எந்த ஆண்டில் ஆனாங்கன்னா 1953. இந்தியாவில் முதல் பெண் பிரதமராக இருந்தவர் யாருன்னா இந்திரா காந்தி. எந்த ஆண்டுனா 1966. 1966. முதல் பெண் காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தவர் யாருன்னா கிரண் பேடி. 1972. 1972 கிரண் பேடி. அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாருன்னா அன்னை தெரசா. எந்த ஆண்டுனா 1979. 1979. எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் இந்திய பெண் யாருன்னா பச்சேந்திரி பால். எந்த ஆண்டுனா 1984. கோபால், மகாராஷ்டிரா இன்சூரன்ஸ். 1984. நெக்ஸ்ட்டு புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அருந்ததி ராய். 1997. அருந்ததி ராய் 1997. புக்கர் பிரைஸ். இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னா பிரதிபா பட்டீல். எந்த ஆண்டுனா 2007. பிரதிபா பட்டீல் 2007. நெக்ஸ்ட் மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் யாருன்னா மீரா குமார். 2009 முதல் சபாநாயகர், பெண் சபாநாயகர். 2009 மீரா குமார். நெக்ஸ்ட் உச்ச நீதிமன்றத்தில் முதல் பெண் நீதிபதியாக இருந்தவர் யாருன்னா மீரா சாஹிப் பாத்திமா பிவி. நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட். எந்த ஆண்டுனா 1917 கல்கத்தாவில். ஹிந்தி தேசிய காங்கிரஸின் இந்தியா தானே வரும், இந்தியா வரும். ஹிந்தி தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட். 1917 கல்கத்தாவில். இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னா சுசிதா கிருபாலினி. இந்தியாவின் முதல் பெண் மாநில முதலமைச்சர் யாருன்னா சுசிதா கிருபாலினி. நெக்ஸ்ட்டு முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னா டிஜிபி யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. பார்த்தா ஆண் பேர் மாதிரியே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் முதல் பெண் நிதி அமைச்சர் யாருன்னா நிர்மலா சீதாராமன். 1951 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் கல்வியறிவு விகிதம் எவ்வளோனா 27.16%. எந்த ஆண்டுனா 1951 ஆண்டில் வந்து கணக்கெடுப்பின்படி ஆண்களோட சதவிகிதம் கல்வியறிவு எவ்வளோனா 27.16%. நெக்ஸ்ட்டு 1951 அதே சேம் ஆண்டில் கணக்கெடுப்பின்படி கல்வி அறிவு பெண்களுக்கு எவ்வளோனா 8.86%. நெக்ஸ்ட்டு 1951 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வியறிவு இடைவெளி விகிதம் எவ்வளோ இருக்குன்னா இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த கேப் எவ்வளோ இருக்குன்னா 18.30%. 1961 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களின் கல்வியறிவு விகிதம் எவ்வளோனா 40.4%. என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்களின் கல்வியறிவு இது வந்து 1963 ஆண்களின் கல்வியறிவு வந்து 40.4%. அதே 1961 பெண்களின் கல்வி அறிவு வந்து 15.35%. இவங்க 2 பேர்களுக்கு இடைவெளி எவ்வளோனா 25.05%. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் 1951 வந்து ஆண்கள் வந்து 27.16, பெண்களுக்கு 8.86%. அவங்க 2 பேர்களும் இருக்க கேப் இடைவெளி வந்து 18.30. நெக்ஸ்ட்டு 1961 ஆண்கள் வந்து 40.4%, பெண்கள் வந்து 15.35%. இவங்க 2 பேர்களும் இருக்க கேப் வந்து 25.05%. நெக்ஸ்ட்டு 1971 ஆண்டில் கணக்கெடுப்பின்படி ஆண்களுக்கு கல்வி அறிவு எவ்வளோனா 45.96% சொல்கிறாங்க. அதே பெண்களுக்கு கல்வி அறிவு எவ்வளோனா 21.79% சொல்கிறாங்க. இவங்க 2 பேர்களும் இருக்க இடைவெளி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 23.06
9.8%. நெக்ஸ்ட் வந்து 1981ஆம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண்களுக்கு கல்வி அறிவு வந்து 56.38%. அதே பெண்களுக்கு எவ்வளோன்னா 1981 வந்து 29.76%. இவங்க 2 பேர்களுக்கு இருக்க இடைவெளி, ஆண் பெண்களுக்கு இடைவெளி எவ்வளோ இருக்குன்னா 26.62%. நெக்ஸ்ட் 1991ஆம் ஆண்டு ஆண்களுக்கு கல்வி அறிவு எவ்வளோன்னா 64.13%. அதே 1991ஆம் ஆண்டில் வந்து பெண்களுக்கு வந்து 39.29%. அதே 1999 இவங்க 2 பேருக்குள்ள இருக்க இடைவெளி, கல்வி அறிவு இடைவெளி விகிதம் வந்து 24.84%. 2001 வந்து ஆண்களுடைய கல்வி அறிவு வந்து 75.26%. அதே 2001 பெண்களுக்கு கல்வி அறிவு வந்து 53.67%. இவங்க 2 பேருக்கு இருக்க இடைவெளி வந்து 2001 வந்து கல்வி அறிவு விகிதம் வந்து இவங்க 2 பேருக்கு ஆண் பெண்ணுக்கு இடைவெளி எவ்வளோ இருக்குன்னா 21.59%. நெக்ஸ்ட் 2011 ஆண்களுக்கு கல்வி அறிவு விகிதம் வந்து 82.14%, 82.14%. அதே 2011 பெண்களுடைய கல்வி அறிவு விகிதம் வந்து 65.46%. இவங்க 2 பேர்களும் இருக்க இடைவெளி, ஆண் பெண் 2 பேர்களுக்கு இருக்க இடைவெளி 2011 வந்து 16.68%. இப்போ புக் பேக் கொஸ்டின் வந்து பின்வருவற்றில் எது பாலின சமத்துவமின்மை அல்லன்னு கேட்குறாங்க. ஆண்களுக்கும் அதிக பாதுகாப்பற்ற தன்மை. நெக்ஸ்ட்டு பாலின சமத்துவம் என்பது எது தொடர்புடைய பிரச்சனைனா அனைத்து சமூகத்திலும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சமம். நெக்ஸ்ட் பெண்களை சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக மேம்பட பின்வரும் எந்த யுத்திகள் உதவுகின்றதுன்னா மேலே உள்ள அனைத்தும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வளரும் நாடுகளின் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை கல்விகளை தவற விடுவது ஏன் கேட்குறாங்க. மேலே உள்ள அனைத்தும் சொல்லியிருக்காங்க. வளரும் நாடுகளில் சிறுவர்களை விட பெண் குழந்தைகள் இடைநிலை, சில ரீசன். நெக்ஸ்ட்டு இந்தியாவின் பெண்கள் கல்விகளை செயல் வடிவ ஆக்கிய ஜோதிபா புலே நினைவில் வைக்கப்படுகின்றார். அவர் தனது மனைவியுடன் டேஷ் 1848 சிறுமிகளுக்கான முதல் பள்ளிகளை தொடங்கினார். எங்கன்னா சாவித்ரிபா புலே பூனேவில், மனைவியுடன் பூனே, அவங்க பேர் சாவித்ரிபா புலே, அவங்க பூனேயில் வந்து 1848 பள்ளி ஒன்று தொடங்கினாங்க. அதனோட ஆசிரியர், முதல் பெண் ஆசிரியர் வந்து சாவித்ரிபா புலே. நெக்ஸ்ட் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவி வகித்த முதல் பெண் சுஷ்மா ஸ்வராஜ். முதல் பெண் காவல்துறை இயக்குனர் யாருன்னா டிஜிபி யாருன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா. நெக்ஸ்ட் புக்கர் பரிசு வென்ற முதல் இந்திய பெண் யாருன்னா அருந்ததி ராய், 1997. நெக்ஸ்ட் பாடத்தோட பார்ப்போம். நெக்ஸ்ட் பாடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்தை மற்றும் நுகர்வோர் கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் பாடம் சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. பொருள்கள், சேவைகள் மற்றும் தகவல்களை பரிமாற்றிக்கொள்ளும் 2 மற்றும் அதற்கு மேற்பட்ட அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சந்தை சொல்கிறாங்க. ஏகபோக போட்டி என்ற சொல்லை பேராசிரியர் ஹெட்வர்ட் ஹெச் 1933ஆம் ஆண்டில் ஹெட்வர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 1933ஆம் ஆண்டில் ஹெட்வர்டு பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது டேஷ் நூலில் குறிப்பிட்டுள்ளார். எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்னா ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் குறிப்பிட்டுள்ளார். ஏகபோக போட்டி என்ற சொல்லை பேராசிரியர் ஹெட்வர்டு ஹெச் 1933ஆம் ஆண்டில் ஹெட்வர்ட் பல்கலைக்கழகத்தின் சேம்பர்லின் தனது ஏகபோக போட்டியின் கோட்பாடு நூலில் குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட்டு ஒலிகோபோலி என்ற சொல் டேஷ் சொற்களில் இருந்து பெறப்பட்டதுன்னா கிரேக்கம் சொற்களிலிருந்து பெறப்பட்டது. எந்த சொல்னா ஒலிகோபோலி, கிரேக்கம். நெக்ஸ்ட்டு ஒலிகோய்
என்ற சொல் குறிப்பது என்னன்னா சில. ஒலிக்கோயினா சிலன்னு சொல்கிறாங்க, அதோட பொருள் குறிப்பது. பாலி. பாலி என்ற சொல் குறிப்பது என்னன்னா கட்டுப்பாடு. பாலினா கட்டுப்பாடு, ஒலிக்கோயினா சில. நுகர்வோர் என்பவர். நுகர்வோர் என்பவர் யாருன்னா பணம் செலுத்தியவர், ஒரு பொருளையே வாங்குபவர். பணம் செலுத்தியவர், ஒரு பொருளை வாங்குபவர். நெக்ஸ்ட் நுகர்வோர் இல்லாதவர் யாருன்னா ஒரு பொருளையே மற்றும் சேவைகளை இலவசமாக பெறுகின்றவர், வணிக நோக்கத்தில் பொருள் வாங்குவோர். இவங்களாம் வந்து நுகர்வோர் கிடையாது. நுகர்வோர் யாருன்னா தன் தேவை சொந்த யூஸ்க்காக வாங்குவோர் தான் நுகர்வோர். நெக்ஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போனா 1986 டிசம்பர் 24 நடைமுறைக்கு வந்தது சொல்கிறாங்க. டிசம்பர் 24 நடைமுறைக்கு வந்தது. 1984 சட்டம் இயற்றப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா நுகர்வோர்களுக்கான மகா சாசனம். நெக்ஸ்ட்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டேஷ் ரூபாய்க்கு அதிகமான மதிப்பு மிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்கின்றதுனா 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பு மிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்கிறது. நெக்ஸ்ட்டு மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டேஷ் ரூபாய்க்கும் குறைவான மதிப்பு மிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்கின்றது. எவ்வளோனா 1 கோடி ரூபாய்க்கும். நெக்ஸ்ட்டு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் யாரால் நிறுவப்படுகிறதுனா மாநிலம். மாவட்ட நுகர்வோர் குறைதீர் மன்றம் யாரால் நிறுவப்படுகின்றதுனா மாநில அரசு. டேஷ் அரசாங்கம் ஒரு மாவட்டத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாவட்ட மன்றங்களை நிறுவலாம்னா மாநில அரசு. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 20 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புமிக்க நுகர்வோர் குறைகளை தீர்க்குகிறது. 20 லட்சம் குறைகளை தீர்க்குகிறது. நெக்ஸ்ட்டு இந்திய பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் 2019 ஆண்டு டேஷ் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டதுன்னா ஒரு மைல்கல். என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய பாராளுமன்றத்தில் ஆகஸ்ட் 2019 ஆண்டு ஒரு மைல்கல் என்று அழைக்கப்படும் நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து 1988. நுகர்வோர் சட்டம் வந்து 1986 நுகர்வோர் சட்டத்தின் கீழ் வந்து இந்த தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு அமைக்கப்பட்ட ஆண்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எதுனா புதுடெல்லி. தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் டேஷ் தலைமையில் செயல்படுகிறதுனா உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி மூலயமா தலைமையில் செயல்படுகிறது சொல்கிறாங்க. சட்ட அளவீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 2009. இந்திய தர நிர்ணய பணியகம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து இந்திய தர நிர்ணய பணியகம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1986. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1955. அத்தியாவசிய பொருட்கள் இயற்றப்பட்ட சட்டம் வந்து 1955. அதே தர நிர்ணய பணியகம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1986. சட்ட அளவீட்டு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 2009. இப்போ புத்தகத்தோடைய கொஸ்டின், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு நுகர்வோர் குறைபாடு உள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளர்களுக்கு எதிராக புகார் செய்ய முடியாது. பொருட்களின் தகுதி எண். இந்த தகுதி எண் குவாலிஃபிகேஷன் இல்லைன்னு சொல்கிறது மென்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உற்பத்தியாளர்களின் முடிவில் இருந்து நுகர்வோர் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள். நுகர்வோருக்கு ஒரு பொருள்கள் தயாரிப்பு பற்றிய போதுமான தகவல் வழங்கப்பட வேண்டும்னா பொருட்கள் வாங்குவதில் முடிவு. தேசிய மாநில மற்றும் மாவட்டங்களில் உள்ள நுகர்வோர் நீதிமன்றங்களின் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைக்கு எதிரான நுகர்வோர் குறைகளை ஆராய்வது டேஷ் என அழைக்கப்படுகிறதுனா 3 அடுக்கு அமைப்பு. தரம் குறைவான பிற வெளிப்புற பொருட்களையே ஒரு உயர்ந்த தரமான பொருட்களுடன் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கலப்படம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட
பொருட்கள், சேவைகள் மற்றும் தகவல்களில் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறதுனா பரிமாறிக்கொள்ளும் பொருட்களை, சேவை மற்றும் தகவல்களில் ஈடுபடும் ஒரு சந்தை என்று அழைக்கப்படுகிறது. ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளின் பொருத்தமான டேஷ் அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளதுன்னா அரசாங்க அதிகாரிகளால் சில மேற்பார்வை உள்ளது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேஷ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறதுனா அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கின்றார். யாருன்னா முற்றுரிமை. என்ன சொல்கிறாங்கன்னா, முற்றுரிமை என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது. அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாட்டை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கின்றார். நெக்ஸ்ட்டு டேஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மகாசாசனம் என்று கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க படிக்க. நுகர்வோர் உற்பத்தி சட்டம் 1986, சட்டபூர்வமான அளவீட்டு சட்டம் 2009, இந்திய தர நிர்ணய பணியகம் 1986, அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் 1955. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று படிக்கிறேன். உள்ளூர் சந்தைகளிலே வாங்குபவர்களும் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்தோர் அல்லது மட்டுமே. காரணம், ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படுவதில்லை. இதில் விட என்ன சொல்கிறாங்கன்னா, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுகளுக்கு சரியான விளக்கம் அல்லன்னு சொல்கிறாங்க.